ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சரவணன் மயிலோட உண்மை தெரிஞ்சதுனால மயில்கிட்ட பேசுகிறதே கிடையாது. வீட்டில் எப்போ டைம் கிடைக்குமோ அப்போது மயிலோட விஷயத்தை வெளியில் சொல்லிடடா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணுறாரு நம்ம கதிர் இதனால் அன்னிக்கிட்ட நீ என்ன பிரச்சனைன்னு கேளு, நானும் டைம் கிடைக்கிற போது அண்ணங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கதிர் சொல்லியிருந்தாரு. இதனால் நம்ம ராஜி பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் மயில்கிட்ட என்ன விஷயம்க்கா, ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ராஜி கேட்கும்போது மயில் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி குழந்தை விஷயத்தில் நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் அவரை ஏமாத்திட்டேன்னு என் மேலே இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காரு, என்னை ரொம்ப வெறுக்கிறாரு அப்படின்னு மயில் போய் சொல்கிறாங்க. ஸோ எங்கே சரவணன் உண்மையை சொல்லிடுவாரோ அப்படின்றதுக்காக மயில் அவர் மேலேயே மொத்த தப்பையும் திருப்பி விடுறாங்க. ஸோ இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வேணும்னே சரவணன் தான் மயில்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி ஸோ கிரியேட் பண்ணுறாங்க. மயில் அப்போது கோமதி கேட்குறாங்க, அவங்கக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், நீ வருத்தப்படாத, நீ எதுக்கு இதுக்கு வீட்டை விட்டு போகணும், அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமா மயிலை அழுகாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அக்கா எல்லாம் சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ராஜா ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ட்ராவல்ஸ்க்கு ராஜி சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு கதிர்க்கும் அவங்களுக்கும் கிளம்பி ட்ராவல்ஸ்க்கு போகிறாங்க. அப்போது கதிர், நீ சரவணன் மாமாவுக்கும் அக்காவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டல, நான் மயிலக்கா கிட்ட இன்றைக்கி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஏதாச்சும் அவங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு. அம்மா கதிர், அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. என்ன ராஜி என்ன சொல்கிற, என்ன பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனை 2 பேரும் பேசாமல் இருக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் குழந்தை விஷயத்த நினச்சி தான் மாமா அப்படி இருக்காருன்னு மயிலக்கா சொல்கிறாங்க. கோவப்படுறாராம், திட்டுறாராம், ஒழுங்காக பேசுறது இல்லையா, அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. என்ன சொல்கிற நீ, அண்ணன் இன்னமும் அந்த குழந்தை விஷயத்த நினச்சி அன்னிக்கிட்ட பேசாமல் கோவப்பட்டு சண்டை போடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், மயிலாக்கா அப்படி தான் சொல்லி அழுதாங்க, அத்தையும் அப்போ வந்தாங்க, அத்தையும் மாமா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. நானுமே அண்ணங்கிட்ட பேசுகிறேன், ஏன் அண்ணன் இப்படி கோவப்பட்டு சண்டை போடுறாருன்னு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், அவருக்கு நான் சொல்கிறேன் 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிர் இருந்துக்கிட்டு. சொல்லடா கதிர் அப்படின்னு சரவணன் கேட்கும்போது, அண்ணா எங்கண்ணே இருக்க அப்படின்னு. இங்கே தான்டா டெலிவரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ அப்படி அண்ணா, நீ எங்கே இருக்கண்ணே, ஃப்ரீயாக இருந்தால் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா என்ன விஷயம், ட்ராவல்ஸ்க்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே ட்ராவல்ஸ்க்கு வேணாம், நீ பொதுவாக ஒரு இடத்துக்கு வந்துட்டியா, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நானே கிளம்பி வரேன் அப்படின்னு. நானா இந்த தெருவில் தான் 3வது தெருவில் நான் டெலிவரி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் பக்கம் தான், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி நீ ட்ராவல்ஸை பார்த்துக்கோ, நான் அண்ணங்கிட்ட போய் பேசிட்டு வரேன், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் ட்ராவல்ஸை பார்த்துக்கிறாங்க. கதிருமே சரவணனை பார்க்க போகிறாங்க. அப்போது சரவணனும் டெலிவரியை முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ சரவணன் கிட்டே போயிட்டு கதிர் இருந்துக்கிட்டு டைரெக்டாக விஷயத்த பேசாமல், ஏன்ன நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, ரொம்ப நாளாகவே ரொம்ப டல்லாக இருக்க, நீயும் மயிலனியும் சரியாக பேசிக்கிறதே இல்லை, என்னென்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. நைட்டே நான் பதில் சொல்லிட்டேன்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே நீ சொல்லுண்ணே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. இல்லைண்ணே நீ போய் சொல்கிற, உங்களுக்கும் மயிலனிக்கும் ஏதோ பிரச்சனை தான், அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கீங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லுண்ணே, நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் கேட்குறாரு. சரவணன் சொல்லவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. போய் சொல்லாதானே, நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா, மயிலனி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா, வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான், என்னடா என்ன விஷயத்தை பற்றி மயில் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு. என்கிட்ட இல்லைண்ணே ராஜிக்கிட்ட, ராஜியே நீங்கள் 2 பேரும் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு நான் தான் ராஜிக்கிட்ட அன்னிக்கிட்ட பேச சொன்னேன். அப்போது அண்ணி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சரவணன் கேட்குறாரு. பிரச்சனை என்னன்னு நீயே சொல்ல மாட்டேன்ற, அப்போது அண்ணி சொன்னது மட்டும் என்னன்னு கேட்குற, அப்போ பிரச்சனை இருக்குது தானே அப்படின்னு.
அவள் என்ன சொன்னா அப்படின்றத மட்டும் நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கேட்கும்போது, ஏன்னா அன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. நம்ம எல்லாருமே ஹன்னி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ ஏன் எப்படி கோவப்பட்டுட்ருக்க? அது ஏதோ எதிர்ச்சியாக நடந்த விஷயம்னா ஹன்னி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தான் நம்ம எல்லாருமே நம்பணும். டாக்டர் செக்கப் போகிறதுக்கு முன்னே நாமளாம் எல்லாத்தையுமே செக் பண்ணி வீட்டிலே கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் டாக்டர் இது செக் பண்ணி பார்த்ததுல அது கார்டு வந்து ஃபேக்கு, அது ரிப்பேரு, அதனால் அவங்க ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் யார் என்னென்ன பண்ண முடியும்? இது எல்லாமே இயற்கை தானேன்னு. இதில் நாம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. குழந்தை இல்லை அப்படின்ற காரணத்தினால அண்ணி போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீ ஏன் நான் அண்ணிக்கிட்டே இன்னமும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு இல்லை? வீட்லேயும் அம்மாவும் இதை பற்றி உங்ககிட்ட அடிக்கடிக்க பேசிகிட்டு தானே இருக்காங்கன்னு. அதுக்காக எதுக்கு அண்ணிக்கிட்ட இப்போ கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்க? நடந்த விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு அதை விட்டுட்டு நீ எதுக்கு நான் அண்ணிக்கிட்ட இன்னமும் சண்டை போட்டுட்ருக்கா? அதை மறந்துட்டு நீயும் அண்ணியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கண்ணே. இது இல்லைன்னா என்ன, இன்னொரு தடவை உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் அண்ணி ஆகாமல் போயிட போகிறாங்க. நீங்கள் அப்பாவாகாத போயிட போகிறீங்களா? எதுக்குண்ணா வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு? ஏன்னா எதுக்கு அண்ணிக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கா? அண்ணி பாவண்ண வருத்தப்பட்டு வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதை தான் சொன்னாளா அவ அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன இதை தான் சொன்னாலா அப்படின்னு கேட்குறீங்க? புரியல என்ன எனக்கு அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இல்லைடா, நான் இந்த குழந்தை விஷயத்துக்காகலாம் அவகிட்ட சண்டை போடவே இல்லை. அவள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டுருக்கா. அவள் டல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் காரணம் கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு என்ன தான் கரெக்டாக சொல்லியிருக்கா. ஆனால் அவள் சொன்ன காரணம் தான் வேறு. அதாவது அவள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னா இல்லையா, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுதான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. ஆனால் நீ குழப்புற, எனக்கு தெளிவாக சொல்லுண்ணா அப்படின்னு கதிர் கேட்டுட்ருக்காங்க. கதிர், குழந்தையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுடா. இதுக்கெல்லாம் அவளுக்கு இவ்வளோ திட்டுனாலே உரைக்காது. இவா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்டு கதிருக்கு ஷாக் ஆகுது. என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா, இதுக்காக நான் அவகிட்ட கோவப்படலை. அவள் வந்து நிறைய பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன அண்ணி போய் சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாண்டா, நம்ம எல்லாரையுமே, என்ன மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரையுமே, நம்ம ஃபேமிலியையே அவளும் அவளோட ஃபேமிலியும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்டு கதிருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையும் வந்து சரவணன் வந்து நம்ம கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவள் வந்து படிக்கவே இல்லை, +2 தான் படிச்சிருக்கா. அவள் வந்து பிகாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னது எல்லாம் பொய்டா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படி போய் சொல்லியிருக்கா, படிச்சிருக்கா அப்படின்னு போய் சொல்லியிருக்கா. அது மட்டும் கிடையாது, அவள் வேலைக்கும் போக கிடையாது, வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்கா. அது நான் ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் பார்த்து கையும் களமாக என்கிட்ட மாட்டிக்கிட்டா. அதை அப்போ அவகிட்ட கேட்டும்போது கூட அதுக்கும் ஒரு காரணம் சொன்னா. அதுக்கப்புறம் தான்டா ஒவ்வொன்றா எனக்கே எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் டிசி வாங்கலாம், வேறு எங்கேயாச்சும் ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு, சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனால் அவள் சொன்ன காலேஜ் பேரும் போய் அவள் அந்த காலேஜுக்கு போகவே இல்லை. அவள் தான் +2 தான் படிச்சிருக்கா இல்லையா. எவ்வளோ அவெல்லாம் நாடகம் மாதிரி ட்ராமா பண்ண தெரியுமாடா, நிறைய போய் சொல்லியிருக்கா. இது மட்டும் இல்லை, இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதை சொன்னால் நீயுமே ஷாக் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், அவளுக்கும் எனக்கும் 3 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. மயில் என்னை விட 3 மாதம் 3 வயசு வந்து பெரியவ அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதமும் 3 வருஷம் 3 மாதம் பெரியவ அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம கதிர் இருந்துக்கிட்டு. என்னென்ன சொல்கிறா அப்படின்னு. அதை விடுடா, அவள் வயசில் பெரியவ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் படித்தேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கா, ஏமாற்றி. அது மட்டும் அவள் பொய் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, குடும்பமாக சேர்ந்து ஏமாற்றி நம்ம எல்லாரையும் ஏமாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ உடஞ்சி போயிடுவாங்க. நான் பழனி சித்தப்பாவை கடை திருப்ப அன்னைக்கு அவளுடைய உண்மை தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி வந்து நான் வீட்டில் விஷயத்த சொல்லலை அப்படின்னு வரும்போது மாமாவுடைய பிரச்சனை, அதனால் வீட்டில் நான் விஷயத்த சொல்ல முடியல. இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட என்னால் எப்படிடா சகஜமாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும்? நீயே சொல்லிடா கதிர், இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா. ஒரு வேளை சப்போஸ் ராஜு உன்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்லியிருந்தா நீ அதை எப்படி எடுத்துகிட்டு இருந்திருப்ப? உன்னை நம்பாமல் உன் புருஷனாக கூட இருக்கிறவனுக்கு துரோகம் பண்ணியிருக்காளே உன் பொண்டாட்டி, உன்னை மதித்து எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் அப்படின்னு நினைக்கப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அதே சூழ்நிலை தான்டா நானும் இப்போ இருக்கேன். அதே வருத்தமும் கோபமும் தான் எனக்குமே இருக்குது. எல்லா விஷயத்தையும் மறைச்சி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது.
இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குடா கதிர். இதெல்லாம் சொன்னாலே கேட்குறதுக்கே ரொம்ப சில்லியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவள் குடும்பமும் படுறாங்க. இதோ அவர் அப்பா இருக்கால, கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு மல்லிகை சாமான்லாம் மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு போகிறாடா. ஏதோ 1 2 கூட போனால் போகட்டுன்னு விடலாம், மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு போகிறாரு. சரி, அதே நம்ம கடன் தான் எடுக்கிறாருன்னு கூட அதை கூட விட்டுலாம்டா நீ சொன்ன மாதிரி. ஆனால் அவர் கல்லாவிலேருந்து பணத்தை எடுக்கிறாருடா. கல்லாவிலேருந்து அவர் பணத்தை எடுத்ததுக்கு மாமா மாட்டிக்கிட்டாருடா அப்பா கிட்ட. சரி, இந்த விஷயத்த சொல்லி எதுக்கு பிரச்சனை பெருசு பண்ணணும் அப்படின்னு நானும் அமைதியாக விட்டுட்டேன். அப்பா கிட்ட பொறுமையாகவும் சொல்லி பார்த்துட்டேன், அவரும் கேட்கல. மாமா தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு மாமா மேலே திருட்டு பட்டம் கட்டிட்டாருடா அப்பா. பணம் காணாமல் போனதுக்கு மயிலோடைய அப்பா தான் காரணம். இந்த விஷயத்தை பற்றி நான் அவகிட்ட கேட்குறேன், அவள் வாயை கூட மூச்சை கூட திறக்கலடா. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் அவள் அம்மா கிட்ட இந்த மாதிரி அப்பா கடையிலேருந்து பணம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அவங்களுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காடா மயில். சொல்லுடா, நீ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நான் எப்படிடா அவகிட்ட சகஜமாக சந்தோஷமாக வாழ முடியும் கதிர் அப்படின்னு சொல்லி சரவணன் எல்லா உண்மையும் கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கதிருமே கூட பயங்கர ஷாக் தான் ஆகுறாங்க. என்னென்ன அண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, அவள் பார்க்கறதுக்கு தான் என்னுமே தெரியாத அப்பாவி மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அப்படியே கதையையும் பிளேட்டையும் என் மேலே திருப்பி விடுறா. வீட்டில் அவள் நல்லவளாகவும் என்ன கெட்டவளாகவும் ஆக்குறாடா அவள். என்னால் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அமைதியாக இருக்க முடியலடா கதிர். நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி தான் ஒரு நாள் வீட்டில் விஷயத்த சொல்ல போகிறேன் மறுநாள் காலையில் அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு உடனே நான் குழந்தை விஷயத்த நினச்சி அவ கூட சண்டை போடுறேன் அப்படின்னு உடனே அப்பா அம்மா கிட்ட நீலி கண்ணீர் வடித்து அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாடா. இப்போவும் அதே மாதிரி தான் ராஜிக்கிட்டையும் வீட்டில் அம்மா கிட்டையும் அரசைக்கிட்டையும் பேசியிருக்கா. இவளை இப்படியே விட்டுட்டு போனால் இது சரி வராது. அவகிட்ட அப்பாவுக்கிட்ட அவளை பற்றின உண்மையை வெளியில் சொல்லி அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்படி ஒருத்தவ கூட எல்லாம் என்னால் வாழ முடியாதுல கதிர் அப்படின்னு சொல்லி சரவணன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அண்ணா அதுக்காக இப்படி என்ன சொல்கிற, அண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டா எப்படிண்ணா அப்படின்னு. அதுக்காக அவ்வளோ பொய்யும் சொல்லியும் அவள் கூட சேர்ந்து நான் வாழணுமாட கதிரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லி அழுதுட்ருக்காரு. பொறுமையாக சொல்லலாமேனு அப்படின்னு. இப்போது சூழ்நிலை சரியில்லை, நடந்த பிரச்சனையிலேருந்து அப்பா அம்மா இன்னும் வீட்டில் இருக்கவங்க யாரும் அதிலேருந்து வெளியில் வரல அப்படின்னு தான் பொறுமையாக இருக்கேன். இல்லைனா விஷயத்தை எப்போவோ சொல்லியிருப்பேன். அவள் இப்படியே எத்தனை நாளைக்கு தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் ஒரு நாள் விஷயத்தை வீட்டில் சொல்லிவிடுவேன். ஆனால் என்னையே இப்படி தப்பானவளாக காட்டிகிட்டு இருக்கானே, அவள் வந்துட்டு தப்பானவனா என்னையே வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் இப்போ கூட உன்கிட்ட நான் விஷயத்த சொல்கிறேன். என் தம்பியா உன்கிட்ட நான் விஷயத்த சொல்கிறதுக்கு நான் எதுக்குடா தயங்கணும். அவளே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கும்போது தப்பு பண்ணாத நான் எதுக்கு பயப்படணும். அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் தான் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் எப்போ அவள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாலும் இதுக்கப்புறம் நான் அவளை சும்மா விட போகிறதில்ல. இன்றைக்கே நான் வீட்டில் விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு கதிர்கிட்ட வந்து சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவசரப்படாதன, கொஞ்சம் பொறுமையாக இருண்ணே அப்படின்னு. அண்ணி இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலண்ணே அப்படின்னு. அப்போது நான் பொய் சொல்லிடுறேன் கதிர். அப்படியே அவள் மேலே இப்படியெல்லாம் பொய்ய சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு எனக்கு என்னடா இருக்குது, எனக்கு என்ன அதில் காரியம் ஆக போகுது, நீயே சொல்லு. அவளை விட்டு அனுப்பிட்டு நான் என்ன சந்தோஷமாக இருக்க போகிறேன். அவளை நானுமே உண்மைன்னு நம்பி அவளை அதாவது இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு நான் கூட அவளை ரொம்ப லவ் பண்ணடா கதிர். ஆனால் என்னைக்கு இவள் பொய் சொன்னா அப்படின்னு தெரிஞ்சதோ அன்றைக்கே அவள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொன்றா உடஞ்சி போச்சு. எப்போ எது பேசினாலையோ அவள் உண்மையாக சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நான் பயந்துக்கிட்டே தாண்டா இருக்கேன் கதிர். இப்படி இருக்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக அவள் கூட இப்படி நான் எப்படிடா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். முதல்ல அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க எப்படி உடஞ்சி போவாங்க நீயே சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எல்லா கதையும் கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமே கதிருமே என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நின்றுட்டுருக்காரு. நான் கூட தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்களோ அந்த குழந்தை விஷயத்த நினச்சி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா அப்படின்னு. ஆமாண்டா, நீயே சொல்லு. குழந்தை விஷயம் சரி ஏதோ எதிர்ச்சின்னு நீங்கள் எல்லாரும் சொன்னதுனால அதை போனால் புக்கிட்டுன்னு விட்டுலாம். ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும். அப்பா அம்மாவோட நிலைமையை நினச்ச பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அன்றைக்கி சொல்லாமல் விட்டுருக்கக்கூடாது. சூட்டோடு சூடாக இந்த விஷயத்தையும் நான் அப்பா கிட்ட சொல்லி அவங்க ஒரே முட்டா அழுது தீர்த்துருப்பாங்க. அப்போவே நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டுட்டு தான் என்னோடய தப்பு. ஆனால் இனிமேலும் நான் விட போகிறது கிடையாது. எப்போ அவள் இந்த அளவுக்கு ஆளாயிட்டாலோ இதுக்கப்புறமா நான் அவளை பற்றின உண்மையை வீட்டில் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு சரிடா நான்
கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் ஒரு நிமிஷம் இரு, நான் பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லைடா கதிர், இந்த விஷயத்தில் என்னை யாரும் தடுக்காதீங்க, உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சரவணன் கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. ஸோ கடை வேலையை முடிச்சுட்டு வீட்டில் கடையில் வந்து வியாபாரத்தை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. ஸோ இந்த பக்கம் பழனி சுகன்யாவும் கடையை திறந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. வியாபாரம் இப்போ தான் ஓரளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து அவங்க கடையிலையும் வந்து நிறைய பேர் வந்து மளிகை சாமான் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. டெலிவரியும் வந்து ஒரு சில பேர் கொடுத்துருக்குறாங்க. சக்திவேல் முத்துவேலுக்கு நிறைய ஆளுங்களை தெரியும். ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து பழனியோட கடையில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து சரவணனும் கதிரும் பாண்டியனும் பார்த்துக்கிட்டே வந்து போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து கோமதி வந்துட்டு வந்து காஃபி குடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம்டி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே உட்காந்துட்டு இருக்கானே இவனை பற்றி தான் பேசணும் அப்படின்னு. இவன் என்னடி பண்ணா அப்படின்னு. அம்மா நான் என்னம்மா பண்ண அப்படின்னு. நீ என்னதாண்டா பண்ணாதிருக்க, நானும் அப்பாவும் எவ்வளவோ உன்கிட்ட எடுத்து சொல்லியும் நீ ஏண்டா திரும்ப மயில்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கோமதி சொல்கிற, திரும்பவும் மயில்கிட்ட சண்டை போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. என்னப்பா மயில எங்கப்பா இருக்க, வாப்பா இங்கே அப்படின்னு உடனே மயில் வந்து இருக்கிறாங்க திருன்னு. அப்போ கோமதியும் பாண்டியனும் சேர்ந்துக்கிட்ட சரவணன்கிட்ட, என்னடா சண்டை போட்டா அவகிட்ட, குழந்தை விஷயம் ஏதோ எதாச்சும் நடந்து போச்சுன்னு உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லியும் நீ ஏண்டா இப்படி ஒழுங்காக இல்லாமல் மயில் பிள்ளைகிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கேட்குறாங்க. கோமதி இருந்துக்கிட்ட அவள் வீட்டை விட்டு போகிறேன்னே சொல்லிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா போய் தொலைட்ட விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்பட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓங்கி வந்து பல்லார்னு அடிஞ்சிட்றாங்க. பாண்டியன் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு, வாயை மூடுடா, என்னடா பேசிகிட்டு இருக்கா, வீட்டுக்கு வேலை வந்த பிள்ளைய வீட்டை விட்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, ஏன் உங்களுக்கு எப்பயுமே குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த முறை அவள் கர்ப்பமே ஆகவே இல்லை அப்படின்னு தானே சொன்னாங்க, அடுத்த முறை கண்டிப்பாக உனக்கும் அவளுக்கும் குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு ஏன்டா நீ அந்த பிள்ளை மேலே எவ்வளோ கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆளே ஆகிட்டே நீ, இந்த பாண்டியன் உன்னை அப்படி தான் நான் வளர்த்த நாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவள் சொல்கிற விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா என்ன விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்பா அவள் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக அப்படியே என் மேலே பிளேட்டை திருப்பி விடுறாப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஐயோ மாமா விஷயத்தை சொல்லிட்டு வர போல இருக்கு அப்படின்னு உடனே மயில் வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு, பார்த்தீங்களா மாமா இப்போ கூட எப்படி பேசுகிறாரு அப்படின்னு, இதானா தினம் என்கிட்ட ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்கள் எல்லாருமா நைட்டு தூங்க போனதுக்கப்புறமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு அவர் வெளியே வந்து ஹாலில் படுத்துக்கிறாரு, நீங்கள் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சு ரூமுக்கு வந்துடுறாரு, இப்படி தான் மாமா தினமும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மயில் வந்து அப்படியே நடிக்கிறாங்க நீலி கண்ணீர் வடிச்சு. ஸோ என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கியா, வெளியில விஷயத்த சொல்லாம அந்த பிள்ளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக புழுங்கிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் கேட்குறாங்க. என்னடா சரவணா இதெல்லாம், உன்னை இப்படி தான் நாங்கள் வளர்த்தோமாடா அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா நான் சொல்ல வர விஷயத்த ஒரு நிமிஷம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும் யாருமே வந்து சரவணன் பேச்சு கேட்கவே இல்லை. சரவணன் மேலே தப்பு அப்படின்னு வீட்டில் வந்து கோவப்படுத்திட்டு இருக்கும்போது கதிர் வந்து வீட்டுக்கு வராரு. அப்பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு கதிர். என்னடா உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, உன் அண்ணங்காரனுக்கு நியாயம் கேட்டு வர போறியா அப்படின்னு. அப்பா நீங்கள் அவசரப்படுறீங்களே தவிர கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பார்க்க மாட்டேன்றீங்கப்பா. அண்ணன் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு சொல்ல விடுங்க. மாமா விஷயத்துலேயும் இதே மாதிரி தான், அவர் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்காம கூட அவரை சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க. அண்ணன் பக்கமாச்சு என்ன நியாயம் இருக்குன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கதிர் வந்து நடுவில் வந்து குட்டியை கொழுப்புறானே அப்படின்னு மயில் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் என்னடா என்ன நியாயம் இருக்குது, அவன் பக்கம் அவன் பண்ணுறதுல நியாயமாடா அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு கேட்குறாரு. அப்போ மயில் அரசி எல்லாருமே வராங்க. என்ன கதிர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம பாண்டியன், என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வாயை தந்து பதில் சொல்லாமா அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லைப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்னடா அவன் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லைன்னு நீ அவனுக்கு நியாயப்படுத்த விரும்புறியா அப்படின்னு. அம்மா புரிஞ்சுக்காக்கம்மா, அண்ணனை வாயை தந்து முழுசாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல விடுங்கம்மா. குழந்தை விஷயத்தில் அண்ணன் கோவப்பட்டு அண்ணிக்கிட்ட சண்டை போடலை, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் பாண்டியனும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கதிர் சொல்கிற நீ அப்படின்னு. ஆமா ராஜு, அண்ணன் அண்ணிக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, அண்ணன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மயிலுக்கு ஷாக் ஆகுது. என்ன தம்பி அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு. அண்ணி
நீங்கள் தான் அண்ணனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, அதாவது அண்ணனை வந்து வீட்டில் அம்மா அப்பா கிட்ட தப்பாக சொல்லி அண்ணனை திட்டு வாங்க வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே மயில் பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்ககிட்ட அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாப்பா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டுருக்காரு. வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்புகிற அளவுக்கு அவள் என்னடா தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு. ஆமாம்மா, அண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அண்ணி மட்டும் கிடையாது, அண்ணியோட ஃபேமிலியும் சேர்ந்து அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு உடனே இங்கே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்ன போய் சொல்லி நம்மள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதிர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது, கதிர் விஷயத்த சொன்னதுக்கப்புறமா பாண்டியன் கோமதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.